வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டெய்லி டிவோஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போது ப்ராவர்ப்ஸ் 26வது அதிகாரம், அதில் 1லேருந்து 3வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 26 verse 1 to 3. ஸோ இதில் சாலமன் என்ன சொல்கிறாருன்னா, ஹானர் எப்படி ஒரு முட்டாளுக்கு கொடுத்தா எவ்வளோ அது ஆபத்தானதுன்னு சொல்கிறாரு, எவ்வளோ மிஸ்பிளேஸ்டானு சொல்கிறாரு. என்ன சொல்கிறார், ஒரு முட்டாளுக்கு ஒரு ஹேண்டில் பண்ண தெரியாது. என்னது, அந்த ஒரு மற்றவங்க அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையை ஹேண்டில் பண்ண தெரியாது, அவங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிக்கிறார். ஆனால் மோஸ்ட்டாக என்ன சொல்கிறாரு, ஹானரை பற்றி சாலமன் இந்த செக்ஷனில் பேசுகிறாரு. நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது verse 1. ஸோ சாலமன் இதில் ஃபோக்கஸ் பண்ணுறது ஹானரை பற்றி. ஸோ நம்ம கீ verse verse 1, which is it is totally out of place to promote and honor a fool, just like it's out of place to have snow in the summer and rain at harvest time. இன்னொரு சொல்கிறேன், Proverbs chapter 26 verse 1, it is totally out of place to promote and honor a fool, just like it's out of place to have snow in the summer and rain at harvest time. ஸோ இதுலேருந்து நம்ம எடுக்க போகிற டேக் வேணா. ஸோ வெரி சிம்பிள். நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹானர் கொடுக்கும்போது, ஒருத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கும்போது நம்ம என்ன இருக்கணும், யோசித்து ஜாக்கிரதையாக கொடுக்கணும். நம்ம வார்த்தைகளை நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கிறோமோ அதே மாதிரி ஹானர்லேயும் நம்ம எப்படி இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இது எப்படி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போது ஒரு போர்க்காலத்தில் வச்சுக்கோங்க. ஒரு போர்க்காலத்தில் ஒரு திடீர்னு ஒரு சின்ன பையனை நீங்கள் ஆர்மிக்கு லீட் பண்ண கொடுத்துருவீங்களா? அப்படியே இல்லை. ஏன்னா அது அந்த சின்ன பையனுக்கான நேரம் இல்லை, சின்ன பையனுக்கான டைம் இல்லை. அவனுக்கு என்ன, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வரணும், நிறைய போர் போனால் தான் அவனுக்கு என்ன தெரியும், இந்தந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், இந்தந்த இது பண்ணணும். அப்படியே கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுக்கிட்ட கொடுக்குறீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஜென்ரல் கிட்ட கொடுக்குறீங்கன்னா அப்போ என்ன பண்ணுவார், அவர் ஸ்ட்ராட்டஜிக்காக யூஸ் பண்ணுவார், டாக்டிக்ஸ்லாம் தெரியும். அண்ட் ஹீ வில் நோ ஹவு டு மேனேஜ், ரிசோர்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ண தெரியும். ஸோ இது மெயினாக நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, அந்த சின்ன பையன் மோர் டேலண்டடாக இருக்கலாம். இந்த சின்ன பையனுக்கு நிறைய டேலண்ட் இருக்கலாம். ஆனால் அந்த டைமில் அவன் டேலண்ட்டு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா அவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அவனுக்கு அந்த விஸ்டம் இல்லை. ஸோ எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனில் அவன் டேலண்ட் அவனுக்கு யூஸ் பண்ணாது. மேபி ஃப்யூச்சரில் அந்த வயதானவரோட அவன் பெரிய ஜென்ரலாக இருக்கலாம். ஆனால் இந்த டைமில் அவனுக்கு he does not have the enough capabilities to be honored as a general. அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணோம்னா, நம்ம இதுலேருந்து நம்ம ப்ராக்டிக்கலாக என்ன அப்ளை பண்ணோம். ஒரு சின்ன பையனை ஆர்மி லீடரை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஆர்மி சிஸ்டம் பார்த்தாலே ஆஸ் யூ கெயின் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உனக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்கள ரேங்க் அப் பண்ணுவாங்க. ப்ரைவேட், கேப்டன், ஜென்ரல், கர்னல், இந்த மாதிரிலாம் நிறைய ரேங்க்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் ஆக தான், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் உங்கள் ரிசல்ட்ஸ் வச்சு தான் கொடுப்பாங்க. ஸோ நம்மலாம் இதை வச்சு நம்ம என்ன அப்ளை பண்ணுறது, நம்ம ப்ராக்டிக்கலாக இதுலேருந்து எடுக்கிறது பெஸ்ட்டு திங் என்னென்னா, நம்ம ஒருத்தவங்கள ஆனர் பண்ணுறோன்னா அவங்க டேலண்ட் ஆனர் பண்ணாமல் அவங்க கேரக்டர் ஆனர் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும், ஒருத்தவங்களோட டேலண்ட் எவ்வளோ இருந்தாலும் நம்ம ஒருத்தவங்களை ஆனர் பண்ணுறோன்னா அவங்களோட கேரக்டருக்காகவே ஆனர் பண்ணணுமே மீற அவங்க டேலண்ட் இருக்குது அதனால் இவங்களுக்கு நான் கொஞ்சம் மரியாதை கொடுக்குறேன்னா கொடுக்கக்கூடாது. பிகாஸ் நம்ம பார்த்த மாதிரி டேலண்ட் இருந்தாலும் கேரக்டர் இல்லைன்னா தேர்ஸ் நோ யூஸ். பெஸ்ட்டு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும்னா, ஃபுட்பாலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இவர் தான் நெக்ஸ்ட்டு மெஸ்ஸி, இவர் தான் நெக்ஸ்ட்டு ரொனால்டோ. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர் தான் நெக்ஸ்ட்டு பெலேலாம் சொல்லுவாங்க. பெலேலாம் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிளேயர்ஸ் ஆஃப் ஆல் டைம். இவங்களாம் சொல்லுவாங்க, சின்ன வயசுலேயே என்ன சொல்லுவாங்க, 16 வயசு 15 வயசுலேயே என்ன சொல்லுவாங்க, அவ்வளோ பெரிய மரியாதை கொடுத்துருவாங்க. இவர் தான் அடுத்த மெஸ்ஸி, இவர் தான் அடுத்த ரொனால்டோ. ஆனால் அதுக்கடுத்து போக போக அவருக்கு அந்த வயசில் டேலண்ட் இருந்திருக்கு. ஆனால் டைம் ஆக ஆக he did not have the same work ethic. அவங்களுக்கு அந்த கேரக்டர் இல்லை, அந்த கடின உழைப்பு இல்லை. அது இல்லாததுனால என்னாச்சு, கடைசியில் நெக்ஸ்ட்டு மெஸ்ஸியாக மறந்துட்டு இன்னும் அடுத்த நெக்ஸ்ட்டு மெஸ்ஸி வந்துடுவார். அடுத்த ரொனால்டோ அடுத்த ரொனால்டோ வந்துடும். இவருக்கு வயசு ஆகிடும், 28 26 வயசு ஆகிடும், நோ அச்சீவ்மெண்ட்ஸு. அடுத்து வேறு ஒருத்தங்க, ஓகே இவர் தான் இப்போ அடுத்த ரொனால்டோ. ஸோ அதான் மெயின் திங் என்னென்னா, டேலண்ட் இருக்கும். டேலண்ட் இருக்கிறதுனாலே நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த டைட்டில் மரியாதை கொடுக்கக்கூடாது. பாருங்க, 15 வயசில் அவன் எல்லாம் பண்ணிட்டான், உடனே அதனால் என்ன பண்ணக்கூடாது, இவன் தான் அடுத்த பெரிய மெஸ்ஸி, அடுத்த பெரிய ரொனால்டோன்னு கொடுத்துருவாங்க. ஆனால் டைம் ஆக ஆக அந்த கேரக்டர் இல்லாததுனால எல்லாம் வீணு. ஸோ நம்மளும் என்ன பண்ணணும், இதே மாதிரி அவருக்கு டேலண்ட் இருக்குதுன்னே அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கானேன்னு கொடுக்கூடாது. நம்ம எதை வச்சு அவங்களுக்கு ஒருத்தருக்கு அந்த ஹானர், அந்த மரியாதை கொடுக்கணும்னா அவங்களோட கேரக்டர் வச்சு தான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது அந்த ஹானர் இல்லை அந்த மரியாதை கொடுக்கணும். ஸோ கிவ் ஹானர் ஆர் கிவ் ரெஸ்பெக்ட் டு சம் ஒன் பேஸ்ட் ஆன் தேர் கேரக்டர், நாட் தேர் டேலண்ட்.
ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் us to take away. ஒரு சின்ன ப்ரேயரோட முடிக்கிறேன். Our loving Heavenly Father, thank you for giving us this wonderful morning. Thank you for giving us this wonderful wisdom from Solomon. Lord, as we go about our day, help us to value honor. Help us to choose to whom honor. Help us and give us the wisdom to honor those who deserve, to honor the character of the people instead of honoring their talent, Lord. All of this in Christ's name I pray. Amen.